என் பையனுக்கு யாரும் இல்லைங்க. அவங்க அம்மா இல்லை, நான் தான் வளர்த்திட்டு இருக்கிறேன். அவனை எதிர்காலம் நல்லா படிக்கணும், அவனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வந்து எஸ்ஐடி இருக்குதுங்க. உடலுக்கு அடிக்கடி அப்பப்போ நான் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறேன். உடல் ஊனமா உங்களுக்கு? ஆமாங்க, கை வெடி விபத்தில் தான் அடிபட்டதுங்க. சரிங்க, வேற என்ன சொல்ல வரீங்க? வேற இப்போதைக்கு என் பையன் நல்லா படிக்கணும், அவன் ஆளாகணும். உங்களுக்கு வருமானம் எல்லாம்? எனக்கு வருமானம் எல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இதை மாத பென்ஷன் பணம் ஊனமுற்ற தொகை 1000 ரூபாய் கிடைக்குது. அதை வச்சு தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க? இப்போ ஒரு வேலைக்கு செய்ய முடியாதுங்க. என்ன காரணம்? அதான் அந்த கை போயிடுச்சு, கை இல்லை, ரெண்டாவது எச்சைது உடம்பு, அதனால் ஒரு வேலையை செய்ய முடியாது. அது இல்லாமல் ஒரு உடல் ஊனமுற்றவனுக்கு யார் வேலை கொடுக்க போகிறாங்க அந்த காலத்தில்? பையனை என்ன பண்ணணும்? பையனை நாங்கள் என்ன பண்ணணும்? பையனை அவனை நல்லா படிக்க வைக்கணும். வேறு ஏதாவது சொல்கிறீங்களா? வேறு ஏதாவது சொல்கிறீங்களா? வேறு என்ன சொல்கிறேன்? சரி, நாங்கள் பார்த்துக்குறோம் பையனை. சரிங்களா?